மக்களே, இந்த பிக் பாஸ் 8 தமிழ் ஃப்ரீ டாஸ்க்ல எல்லாரோட ஃபேமிலியும் வந்தாங்க. அதுல மக்களால் அதிகமா வெறுக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா அந்த நபர் அப்படின்றத விட அந்த நபர் பேசின வார்த்தைகள் அது கரெக்டா இருக்கும். அந்த நபர் பேசின வார்த்தைகள்ல நிறைய பொய்கள் இருந்தது. முத்து அவர்களை பத்தி அந்த நபர் சொல்லியிருப்பாங்க. ராயன் அவர்களுடைய சிஸ்டர், சரிங்களா? சோ அவங்க அவ்வளவு தூரம் முத்து மீது இருக்கிற வன்மத்தை கொண்டே இருப்பாங்க. அப்ப அக்கா இப்படின்னா தம்பி எப்படி இருப்பான் அப்படி என்பதை நம்ம அப்ப திங்க் பண்ணல. பட் பரவாயில்ல, காலமே ராயனோட போலி முகத்தை, அதாவது எவ்வளவு தூரம் முத்துக்குமரன் மீது அவர் வன்மத்தில் இருக்கார் அப்படி என்பதையும், எவ்வளவு பொய்யான ஒரு ஆளு, பொய்களை பேசுற ஒரு ஆள் அப்படி என்பதையும் கடந்த ஒரு 2-3 நாட்களா பார்க்க முடியுது. அதே நேரத்தில் அவர் இன்னைக்கு மட்டும் நிறைய பொய்கள் சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கு நீங்க எபிசோட் பார்க்கக்குள்ள முக்கியமா லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த எபிசோட் எல்லாம் ரிவ்யூக்காக பார்ப்பனே தவிர நான் மெயினா நான் பார்க்கறது லைவ் தான். ஏன்னா லைவ்ல தான் உண்மை இருக்கும். எபிசோட்ல கட்டிங் அண்ட் எடிட்டிங் தான். முக்கியமா பிக் பாஸ் தமிழ்ல டைட்டில் வின் பண்ண நபர்களுக்கு இது வரைக்குமே இந்த 6வது பிபி அல்டிமேட்ல இருந்து அதுக்கு அப்புறம் எல்லா சீசன்லையுமே மக்கள் யாரை டைட்டில் வின் பண்ண வச்சாங்களோ அந்த வின் பண்ண வைத்த மக்கள் லைவ் தான் பார்ப்பாங்க, சரிங்களா? ஏன்னா லைவ்ல தான் உண்மை வரும், 1 hour எபிசோட்ல உண்மை வராது. ஸோ லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவர்கள் நீங்க இப்ப சோசியல் மீடியால ட்விட்டர்ல முத்துக்குமரன் என்ற ஹேஷ்டேக் போட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க அப்படி கீழே போய் கொண்டு இருந்தீங்கன்னா இந்த ராயனோட பித்தலாட்டம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ராயனோட வன்மம், அதாவது ராயன் அதாவது நான் சொன்னேன் ஆரம்பத்தில், பெண்களோட இருந்தால் ஹீரோ அப்படின்னு சில பேருக்கு தோன்றிருக்கும், சரிங்களா? அதுல ராயன் அப்படின்றவன் எப்படிப்பட்ட கேவலமானவன் ஒருத்தன் அப்படின்னா, அவனுக்கு தன்னை நம்புறதை விட யாரு டாப்ல இருக்காங்க, அதாவது அது பிஆர் மூலமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு திறமை மூலமா இருந்தாலும் சரி, யாருக்கு மவுஸ் இருக்கோ அவங்க கூட நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா நம்மளும் தெரியும். தன்னுடைய சொந்த காலை நம்பாம இந்த அப்பங்காசுல வாழ்றவங்க இருக்காங்களா, அதே மாதிரி தான் ராயன் வந்தவுடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சௌந்தர்யாவுக்கு கொண்டே ரோஸ் கொடுப்பான். உங்க கூட நான் டைமை ஸ்பெண்ட் பண்ண, என்ன சொல்லுவான், உங்க கூட க்ளோஸா இருக்க விரும்புறேன் அப்படின்னு. ஏன்னா அப்ப சௌந்தர்யாவோட பிஆர் டீம் அந்த அம்மாவை 2வது 3வது இடத்துல வச்சிருந்தது. அப்ப அவங்க கூட இருந்தா இந்த ஆளோட பேரும் மூஞ்சியும் வெளியில வரும் இல்ல, அது ஒண்ணு பண்ண கேவலம். அடுத்தது தீபக் அவர்களுக்கு போட்ட சோப்பு. ஏன்னா தீபக் இஸ் ஜென்டில்மேன், பவர்ஃபுல் கான்டெஸ்டன்ட். அப்ப அவருக்கு போட்ட சோப்பு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் தீபக்கை பத்தி தான் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நல்லா சொல்லுவான். அப்புறம் தீபக் அவர்கள் அப்படியே கலட்டி விட்டு போட்டு சௌந்தர்யா ஜாக்லின் போட்டு அந்த என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், இந்த லைக் மக்கள் சொல்றது இந்த கோவா கேங்ல இருக்கிற பொம்பளை பொறுக்கிகள் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பேர் எடுத்தாரு. மக்கள் மத்தியில் இவருக்கு பேர் இதுதான். இவருடைய நடத்தைகள் மக்களுக்கு பிடிக்கல. அப்படி ஜாக்லின் சௌந்தர்யா இந்த 2 பேரோடைய சபை பண்ணி கொண்டு இருந்தாரு. குருபிசம் பண்ணி டாஸ்க் வின் பண்ணாரு. அவர் அந்த குருபிசத்துக்காக நிறைய விடயங்கள் பண்ணாரு. இதுதான் ராயன், சரிங்களா? அடுத்தவர்களை யூஸ் பண்ணுகின்ற, பை சொல்லுகின்ற, பெண்களோட சுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நபர் தான் இந்த ராயன், சரியா? அப்ப இவர் சொந்த உழைப்பின் மூலம், தன்னுடைய திறமை உண்மை மூலம் முன்னுக்கு வந்த முத்துவை பத்தி பேசலாமாடா அப்படின்ற மாதிரி மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. ராயனை பார்த்து வெளியில வந்தோடனே மக்களுடைய கமெண்ட்ஸ் அவர் படிக்கக்குள்ள அவருக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அவருடைய ஆட்டம் கேவலமா இருந்திருக்கு அப்படின்னு, சரியா? ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு இவர் காலங்காலத்தாலே ஆரம்பிச்சிட்டாரு போய் என்ன அப்படின்னா 5 பசங்க சேர்ந்து ஒருத்தனை முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஆள் ஹீரோ மாதிரி என்ன பயமா அப்படின்ற மாதிரி முத்துவை ட்ரிகர் பண்ற மாதிரியும், அதுக்கு ஜிங்ஜாக் அடிக்கிற மஞ்சரி ஜாக்லின் அவனுங்க ஏத்தி விடி கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இதுக்கு ஒரு குறும்படம் மக்கள் போட்டிருக்காங்க. அதுல என்னன்னா இந்த ராயன் இருக்காங்க, அவன் ஃபர்ஸ்ட் முத்துக்கிட்ட கேட்டிருக்கான், நானும் உங்களோட டீம்ல வர்றேன், பெண்கள் டீம்ல போற விருப்பம் இல்ல, அவுட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி. அப்ப முத்து அவர்கள் கிளியரா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, எங்களுடைய நோக்கம் 0 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறவங்களை வச்சிருக்கிறது, அதிகமா பாயிண்ட்ஸ் இருக்கிறவங்களை தூக்குறது, எங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் நீதான் அப்படின்னு ராயன் கிட்ட சொல்லி போட்டு தான் செஞ்சிருக்காரு. சொல்லாம மறைமுகமா பயமா எல்லாம் பண்ணல. முத்துவோட நல்ல எண்ணம் என்ன அப்படின்னா, இவருக்கு 5 மார்க்ஸ் இருக்கு. அப்ப 0ல இருக்கிறவங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்,
எல்லாம் ஈக்குவலா போகணும், இந்த கேமை சுவாரஸ்யமாக்கணும் அப்படி என்பதுதான் முத்துவோட இது. ஈவன் முத்துவும் சரி அங்க இருந்த டீமும் சரி இந்த ஆள்கிட்ட சொல்லி போட்டு தான் இதை வந்து பண்ணியிருக்கார்கள். இந்த ஆளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த ஆள் தான் கேர்ள்ஸை பற்றி கேவலமா பேசினது. கேர்ள்ஸ் டீம்ல போய் ஒன்றும் பண்ண முடியாது, வெல்ல முடியாது, என்ன கேர்ள்ஸ் டீம்ல போட்டுறாதீங்க அப்படின்னு. ரெண்டாவது பாய்ஸ் டீம்ல வர்றதுக்கு கெஞ்சினது இந்த ஆளு. ஆனா இன்னைக்கு வந்து டாபிக்கை வந்து எப்படி மாத்துறான்னா, ஒரு என்ன பெண்கள் இருக்கிற டீம்ல ஒரு ஆணை வந்து 5% அடிச்சிட்டீங்களான்ற மாதிரி தனக்கேற்ற மாதிரி மாத்துறான். அடுத்தது இதே கான்வர்சேஷனை அருண் கிட்ட போய் சொல்லுவான். அப்ப அருண் கிட்ட போய் சொல்லிக்கல எப்படி சொல்வான் அப்படின்னா, இவன் சொன்னபடியே வந்து மறைச்சிருவான். என்ன பார்த்தா பயமா, அதனாலதான் 5 பாய்ஸ் சேர்ந்து என்ன அடிச்சிங்களா, வெளியில அனுப்புறீங்களா அப்படின்னு இவன் எல்லாரையும் தான் தப்பா சொல்லியிருப்பான். ஆனா அருண் கிட்ட சொல்லிக்கல அது முத்து மீது தப்பாகிற மாதிரியான வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி போட்டு மாத்தி போட்டு சொல்லுவான். என்னடா கேவலம் ராயன் அப்படின்னா மக்கள் ராயனை பார்த்து கேட்குறாங்க. இன்னொரு முக்கியமான விடயம், இவன் எவ்வளவு பெரிய வன்மத்தில் இருக்கான்னா, அந்த முத்துக்குமாரன் அவர்களுக்கு அந்த போன் டாஸ்க்ல ஒரு டாஸ்க் ஒன்று பண்றேன்னு சொல்லுவான். போயிட்டு அந்த டாஸ்க் ஈஸியா பண்ணக்கூடியது. ஆனா இவனுக்கு வின் பண்ற எண்ணமே இல்லை, வேணுமென்று தான் அவன் விளையாடினவன். சரிங்களா? இதுதான் குப்பைகள் பண்ற விடயம், கோலைகள் பண்ற விடயம், கேவலமானவர்கள் பண்ற விடயம். அத்தனை விடயத்தையும் ராயன் வந்து பண்ணியிருக்கார். சரிங்களா? அதனால்தான் மக்களுக்கு ராயனை பார்க்கல அவ்வளவு நெகட்டிவிட்டியா இருக்கு. நம்ம போடுகின்ற கிரீமோ இல்ல மேக்கப்போ நம்மள மக்களிடம் அழகா காமிக்காது. நம்மளுடைய மனசு, நம்மளுடைய நல்லெண்ணம் தான் மக்களிடம் நம்ம யார் அப்படி என்பதை கொண்டு போய் சேர்க்கும். சரிங்களா? ராயன் உள்ளுக்குள்ள இருக்கிற அழுக்கான எண்ணம், அடுத்தவங்க உழைப்பின் மூலம் மேல போகணும். அதாவது சில பேர் இருக்காங்கல்ல, மனுஷங்களை காசு இருந்தா தான் மதிப்பாங்க, காசு இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. காசு இருக்கிறவனோட ஒட்டி கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவன் எலும்பு துண்டு போடுவான், அதை வந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. ராயன் அப்படித்தான். அதாவது ஃபெமி இருக்கிறவங்க இந்த பிக் பாஸ்ல யாருக்கு சப்போர்ட் இருக்கு, அந்த நபர்களோட நம்ம போயிருந்தா நம்ம தெரியும் அப்படி என்பதற்காக கேவலமாகவே வந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் பண்ணுகின்ற ஒரு ஆள் தான் இந்த ராயன். சரிங்களா? அவன் பேர் ராயனா என்னன்னு எனக்கு தெரியல, அவன் பேர் வச்சானே தெரியல. இதுதான் ராயனோட உண்மை முகம். சோ அப்ப இப்படி அடுத்தவங்க உழைப்பின் மூலம் முன்னுக்கு வர நினைக்கிறவனுக்கு முத்துக்குமார் அவர்களைப் போல மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்து தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நேர்மை, தன்னுடைய விடாமுயற்சியின் மூலம் ஒருத்தங்க முன்னுக்கு வராங்க, மக்களிடமிருந்து கைதட்டல் கிடைக்குது, மக்கள் பாராட்டுறாங்க. அவரை போல இவனால பேச முடியல, அவரை போல ஜொலிக்க முடியல. அப்ப அவரை பத்தி வர்ற குடும்பம் எல்லாம் நல்ல மாதிரி சொல்லுது. அப்ப இவனுக்கு வந்து எப்படி இருக்கும், பயங்கரமா வைத்தறிச்சல் இருக்கும், பயங்கரமான பொறாமை இருக்கும். அப்ப அந்த பொறாமை, அந்த வன்மம், அந்த கேடுகெட்ட செயல்கள் எல்லாம் ராயனோட நடத்தையில இன்னைக்கும் நேத்தும் பார்க்க முடிஞ்சுது. ஆரம்பத்திலிருந்தே நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ராயனுக்கு முத்துவ பிடிக்கல. காரணம் என்னன்னா, முத்துவோட வளர்ச்சி, முத்துக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள் அது இவனுக்கு பிடிக்கல. சரிங்களா? பொதுவாவே அடுத்தவங்க காசுல தின்ன வாழ்க்கைய நடத்த நினைக்கிற நபர்களுக்கு இருக்கிற பொதுவான இயல்பு தான் இந்த வன்மம், பொறாமை, கோழைத்தனம், எச்சத்தனம், பொறுக்கித்தனம். இது அத்தனையுமே ராயன் கிட்ட ஒண்ணு விடாம அப்படியே இருக்கு. சரிங்களா? மக்களை நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. முத்துக்குமரன் எப்பவும் மக்களின் நாயகனாக முத்தா ஜொலிக்கிறாரு. எந்த ராயனோ எவனோ வந்தாலும் முத்துவோட வெற்றியை தடுக்க முடியாது. நன்றி.